இப்ப எப்படி வந்து லியோ டிக்கெட்டுக்கெல்லாம் எல்லாரும் அடிச்சுக்கிறாங்களோ இதான் இவர் தானா இந்த படம் நீங்க தான் தம்பி டைரக்டரா சார் அப்படியே போயிடுங்க சார் திருப்பி ஒரு ஷோ ஓடாது சார் நடக்கிற பாம்பேல அப்படியே கண்ணின் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணும். ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு யாரை சந்திக்க போறேன்னா, இப்போ சமீபத்தில் வெளியான ஷார்ட் பூட் 3ன்ற படத்துடைய இயக்குனர். அவர் வந்து எழுத்தாளர், நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர்னு பல விதமான ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர். ஸோ அவர் தான் நீங்கள் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் சங்கர். வணக்கம். ஸோ ஷார்ட் பூட் 3 ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது வந்து உங்களோட பிளாக் காலத்துல நீங்க வந்து சினிமாவை பத்தி எழுதுவீங்க யூஎஸ்ல இருந்து. ஸோ அப்பெல்லாம் வந்து நான் ரொம்ப ஆச்சரியமா நான் உங்களை படிச்சுட்டு இருப்பேன், ரெகுலரா படிச்சுட்டு இருப்பேன். தமிழ் சினிமா மேல ஒரு வித்தியாசமான ஆர்வம். ஸோ உங்களோட முதல் படம் அச்சமுண்டு அச்சமுண்டு, அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த சைல்டு அபியூஸ் பத்தி பேசின முதல் படம் உங்கள் தான். ஹவு கம் யூ திங்க் அபவுட் தட் டைப் ஆஃப் மூவி? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. வலைப்பதிவுகள் காலத்துல நானும் உங்களை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும் அது. அண்ட் அதே மாதிரி எனக்கு அச்சமுண்டோட ரிவ்யூஸ்ல வந்து தமிழ்ல வந்து இந்த யூஸ்வலி நம்ம வலைப்பதிவுகளை ஃபாலோ பண்றதுனால ரொம்ப வித்தியாசமா அதை ரொம்ப நுணுக்கமா பாராட்டினதும் நீங்க தான். அச்சமுண்டு மாதிரி படங்கள் எப்படி வந்து ஏன் எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே சம்திங் யுனிக்கான படங்கள் தான் பிடிக்கும், பார்க்கறதும் சரி. அதான் நான் சீராழில தான் பிறந்து வளர்ந்தேன். பட் இருந்தாலும் நான் மிகப்பெரிய கமல் சார் ஃபேன். அங்க உங்களுக்கே தெரியும், எங்க ஊர்ல எல்லாம் எங்க தெருல எல்லாம் வந்து எல்லாருக்கும் சண்டை படம் தான் பிடிக்கும். அண்ட் ரஜினி சார்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்பவே எனக்கு கமல் சாரோட படங்கள் பிடிக்கும். வந்து வித்தியாசமான படங்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரஜினி சார் வித்தியாசமா பண்ணாதான் எனக்கு பிடிக்கும் அப்பயே. இன்னும் அந்த பாலச்சந்தர் சாரோட படங்கள்லாம் அவரை பிடிக்கும். ஆமா, பாலச்சந்தர் சாரோட படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அது மாதிரி வறுமை நிறம் சிகப்பு, ஓடாத படங்கள்னு சொல்ற நிறைய படங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிலாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் வளர்ந்த விதம் சிவாஜி கணேசன் சாருடைய படங்கள் தான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு ரொம்ப சிவாஜி சார் நடிச்ச தெய்வமானலாம் எங்க ஊர்ல ரீரிலீஸ்லாம் பண்ணுவாங்க. இப்ப மாதிரி ஆமா, நான் இந்த கேடிவி இந்த காலங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரீரிலீஸ் குறைஞ்சு போச்சு. பழைய படங்கள் வந்து திருப்பி தேவையில பாக்குறதுங்கிறது இப்ப அது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கு. இப்போ கர்ணன் டிஜிட்டல் ரிலீஸ்லாம் சொல்றாங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு கர்ணன்லாம் வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்துடும். கர்ணன் சினிமா, திருவிழா சினிமா, சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வருஷம் ரிலீஸ் இருக்கும். அண்ட் மார்னிங் ஷோ இருக்கும் கண்டிப்பா. அதாவது என்ன பெரிய படம் வேணா வரட்டுமே. அதே மாதிரி ஹிந்தி படங்கள்லாம் வந்து சனம் தேரி கசம்லாம் இருக்குல்ல, அந்த படங்கள்லாம் வந்து மார்னிங் ஷோவா போட்டுருவாங்க எங்க ஊர்ல. ஏன்னா அதுக்கெல்லாம் பெருசா ஏன்னா ஹிந்தி கமல் சாரோட மூஞ்சி இருக்குங்கனால போய் எல்லாரும் போய் உட்காந்து பாக்குற கும்பல் பண்றாங்க. ஹிந்திலாம் ஒண்ணுமே தெரியாது. ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள். அண்ட் அதுக்கப்புறமா நீங்க சொல்ற மாதிரி நம்மலாம் ஏன் எழுதுறோம், நம்மலாம் நிறைய படிக்கிற ஒரு ஜென்ரேஷன். ஃபார்ச்சுனேட்லி என்ன புஸ்தகமா இருந்தாலும் கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான் அப்படிம்பாங்கல்ல, புஸ்தகம்னு ஒண்ணு இருக்கணும். அதாவது இப்ப எப்படி வந்து லியோ டிக்கெட்டுக்கெல்லாம் எல்லாரும் அடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம எல்லாம் வந்து புஸ்தகம் படிக்கிறதுக்கு ரிலீஸ் ஆகிற புத்தகம் வந்து ஆமா, அந்த குமுதம் ஆனந்த விடலாம் வரும்போது யார் முதல்ல படிக்கிறது அது மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி வந்து பலதரப்பட்ட இந்த 40 பைசாக்கெல்லாம் புத்தகங்கள் இருக்குது. அதே மாதிரி நிறைய படிச்சு அதனாலயோ தெரியல. அதுக்கப்புறமா நானும் வந்து இந்த யூஎஸ் சென்னை போயிட்டு அதுக்கப்புறம் யூஎஸ் போனதுக்கு அப்புறம் ஃபார்ச்சுனேட்லி தி எக்ஸ்போஷர் ஏன்னோ வலைப்பதிவு எல்லாமே அதுக்கு ஒரு பெரிய, அதாவது திடீர்னு யாராவது ஒருத்தங்க வந்து கியோஸ்லோஸ்கியை பத்தி பேசுவாங்க, உடனே கியோஸ்லோஸ்கியோட எல்லா படத்தையும் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தது. அதே மாதிரி ஷாஷங்க் ரிடெம்ப்ஷனா இருக்கட்டும், கிரீன் மீலா இருக்கட்டும், ஏன் இப்போ ஷார்ட் பூட் 3க்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஸ்டாண்ட் பை மீயா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே, ஹோம் அலோன், இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பார்க்கறதுக்கான, என்ன இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹோம் அலோன் கூட தெரியும். ஆனா ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன்லாம் இப்பதான் எல்லாரும் அதை கொண்டாடுறாங்க. திடீர்னு பார்த்தா தமிழ் டப்பிங்லாம் இருக்கு படத்துக்கு இப்போ. ஸோ ஆனா நம்ம எல்லாம் வந்து இது வந்து ஐ எம் ஷூர் நம்ம எல்லாம் 2000 அந்த டைட்லயே நம்ம பார்த்துட்டோம், ஏன்னோ அந்த டைட்லயே பார்த்துட்டோம். அண்ட் அதுவும் எஸ்பெஷலி ஷாஷங்க் ரிடெம்ப்ஷனோட ரிலீஸ் ஞாபகம் இல்லை, பட் பிஃபோர் 2010 we are all exposed to those kind of
கிரேட் மூவிஸ். இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்ததுனால தான் உங்களுக்கு வந்து நம்மளோட படமும் வந்து வித்தியாசமா ஒரு அச்சம் வந்து சைல்டு அபியூஸ் பத்தி பேசணும். அது எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் சினிமால இன்னி வரைக்கும் சைல்டு அபியூஸை வந்து காட்டாமையே மிகப்பெரிய ஒரு ஸ்பைன் சில்லிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வில்லனை பார்க்கும்போது ஒரு சின்ன எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து கொண்டு வந்த ஒரு படம் இதுதான் நான் இன்னி வரைக்கும் சொல்லுவேன். தேங்க்யூ. இல்லை, எனக்கு நான் அப்படிலாம் நினைச்சு பண்ணவே இல்லை சங்கர். நான் வந்து நினைச்சது வந்து என்னென்ன, இதவே இன்னும் பண்ணாம இருக்காங்க. என்னோட எல்லா படங்களும் அந்த கொஸ்டின்ல தான் ஆரம்பிக்கும். இது ஏன் ஒன்றும் பண்ணாம? அப்புறம் நான் உண்மையிலே நான் அச்சுண்டோட லைன் வந்ததுக்கு அப்புறமா நான் போயிட்டு கூகுள்லாம் பண்ணி பார்த்தேன். இதை பத்தி ஒரு சினிமா கூட வரல. இன்ஃபேக்ட் ஆங்கிலத்திலேயே கூட பெடோஃபீலியாவை பத்தி நிறைய படங்கள் வந்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்ததே கிடையாது. ஏன்னா நான் அந்த டைப்ல எல்லாம் சர்ச்லாம் பண்ணி பார்த்தேன். இன்னும் யாருமே ஏன் இதை டச் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்க இங்க அந்த விஷயத்த டச் பண்ணியிருக்காங்க. அது நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை பேஸ் பண்ணி ஒரு படம் ஃபுல்லா யாருமே பண்ணதில்லை. ஸோ அதுதான் எக்ஸைட் பண்ணுது. அது உங்களுக்கே தெரியும், ஒரு சினிமா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில குறைஞ்சபட்சம் அதாவது நம்மள மாதிரி சின்ன இது மாதிரி ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட்ஸ்லாம் பண்றவங்களுக்கு 1.5 to 2 வருஷம் நமக்கு ஒரு சினிமால போயிடும். அது எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அது நமக்கு பிடிச்சிருக்கணும். ரீசெண்டா ஒரு கோட் படிச்சேன், ராஜமௌழி சார் சொன்னதுதான். எந்த திரையுலகமா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த திரைப்படமா இருந்தாலும் சரி, 15% தான் லாபத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அதுல அதாவது திரையுலகமே அதுல அட்லீஸ்ட் நமக்கு பிடிச்ச படத்தை பண்ணுவோம். அட்லீஸ்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த படத்துக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் தான் அது. அமெரிக்காவில் அடக்கப்பட்ட இந்திய திரைப்படம் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். ஆமா, ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமா வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு அபிராமி ஃபிலிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இல்ல ஆனந்த பிக்சர்ஸ். ஆனந்த பிக்சர்ஸ். ஆமா. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து படம் எடுக்கிறது போல அந்த அனுபவத்துல இருந்து இப்போ அந்த படம் தியேட்டருக்கு வரும்போதுக்கு அனுபவம் என்ன? அதாவது அந்த படம் எடுத்ததுல இருந்து திரைப்படம் நான் ரொம்ப அப்ப வந்து எனக்கு வந்து 2008 பண்ணேன். எனக்கு நான் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வெகுளியா இருந்திருக்கேன் சினிமால. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு நல்ல திரைப்படம் அதை எடுத்தா டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் மக்கள் வந்து டிசைட் பண்ணுவாங்க, இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இங்க வந்துட்டேன். இங்க அண்ட் நாங்க படத்தை எடுத்து உடனே போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் எல்லாருமே யூஎஸ்ல இருக்கிறவங்க, ஒருத்தர் எக்ஸப்ட் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் தவிர எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்களாம் we are all so confident, oh you have done something very good அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அடிச்சது. அதாவது நான் வந்து அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஆப்பிள் மாதிரி இருப்பேனா. அப்போ என்னோட ஏடிஸே சொல்லுவாங்க, சார் உங்களை பார்த்தாலே அப்போ வந்து அந்த மாதிரி தான் சார் நீங்க வந்தீங்க. ஏன்னா நாட் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் லுக் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், நான் சொல்றேன் என்னுடைய ஆட்டிடியூடே அப்படிதான் இருந்தது. ரொம்ப ரொம்ப பிஸ்லரி வாட்டர் அப்படிதான் இருப்பேன். ஏன்னா வந்த உடனே தொண்டையில பிரச்சனை, அது ரொம்ப சொபிஸ்டிகேட்டா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீனிங் ஒன்று போடுறோம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு. அப்பதான் வந்து நான் அந்த மாதிரி மனிதர்களே பார்க்குறேன். வந்து படம் பார்த்துட்டு நல்லா தெரியுது, அமைதியா இருக்காங்க எல்லாரும். நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. என்னுடைய தயாரிப்பாளர் நண்பர் ஒருத்தர் அந்த டைத்துல அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அவங்களும் பக்கத்துல வந்து படம் பார்த்து எல்லாரும் வரிசையா உட்காந்துருக்காங்க. ஒரு அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸ்ல இந்த 4 ஃப்ரேம்ஸ்ல எப்போதும் ஒரு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. நான் ஈகரா வெயிட் பண்றேன், என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, இதான் இவர் தானா, இந்த படம் நீங்க தான் தம்பி டைரக்டரா? சார் அப்படியே போயிடுங்க சார், திருப்பி ஒரு ஷோ ஓடாது சார் அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து அப்பவே நான் வந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த லெவலுக்கு எடுத்து வரதுக்கே. அதாவது அப்பயே எனக்கு ஒரு 6 மாசம் 7 மாசம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு ஓடி போயிடுச்சு. அதாவது நான் வாழ்க்கையில ரொம்ப அப்படியே சப்டைட்டில்ஸ் போடுறதுக்காக என்எம்டிசிக்கு போயிருக்கேன், பாம்பேக்கு போயிட்டேன், அது கையில காசே இல்லை. இது ஒரு இந்த மித்து உங்க இன்டர்வியூ மூலமா முடியணும்னு உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் என்னங்க அமெரிக்கால இருந்து வராரு, அவர் என்னங்க அமெரிக்கால இருந்து வராரு, அவருக்கு என்னங்க. நான் வந்து சொல்ல விரும்புறது வந்து என்னன்னா, இண்டிபெண்டா பிலிம் பண்ற எல்லாருக்குமே பணம் இஸ் ஆல்வேஸ் ஏ சேலஞ்ச். ஜஸ்ட் பிகாஸ் அமெரிக்கால இருக்காங்கிறதுக்காக யாரும் வந்து அப்படியே ஒரு 8 கோடி எடுத்துட்டு போயிட்டு அச்சம் பண்ணணும்னு சொல்லி யாரும் என்ன அனுப்பல.
நான் வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். சொல்லப்போனா இங்க இருக்கிறவங்க கூட நிறைய பேர் என்கிட்ட இப்ப கூட கேட்பாங்க. சுஜாதா சார் சொல்ற மாதிரி தான். பார்ட் டைம்ல வந்து சினிமா பண்ண முடியும்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நான் நல்லா பண்ணியிருப்பேன். சினிமா நீட்ஸ் டெடிகேஷன். சினிமா நீட்ஸ் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு டிசைட் பண்றவங்களால மட்டும்தான் சினிமால இருக்க முடியும். இல்லைன்னா சினிமா அவங்களுக்கு லாய்க்கே படாது. அதாவது நான் இது பண்ணிட்டே அது பண்றேன், அது பண்ணிட்டே இது பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகுது. ஸோ நான் இங்க வந்துட்டேன். சப்டைட்டில்ஸ் போடுறதுக்கு வந்து பாம்பேக்கு போயிட்டேன். கேபுக்கு கூட காசு இல்லை. அப்பெல்லாம் தெரியல உங்களுக்கு 2 பொட்டி, பிலிம் பொட்டி, 2 பொட்டி அப்படி தூக்கிட்டு, அந்த பொட்டி கலர் கூட ஞாபகம் இருக்கு. ப்ளூ கலர்ல. ஏன்னா யூஎஸ்ல போட்டோ கேம்ல பிரிண்ட் போட்டிருந்தோம். ஒரே ஒரு பிரிண்ட் போட்டோ கேம்ல போட்டிருந்தோம். எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா தான் பண்ணியிருந்தோம் அந்த படத்துல. எடுத்துட்டு நடக்கிற பாம்பேல அப்படியே கண்லேன்னு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த வெயில். ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், டேய் போனா எடுத்தா படம் ரிலீஸ் ஆயிரும். என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? why are you walking in the streets of Mumbai with too heavy இது உன்னால தூக்க முடியல, நடக்க முடியல, என்னடா பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த என்எஃப்டிசி ஆபீஸ் போறேன். அது பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு இடம். அங்க பாத்தீங்கன்னா ஒரே பீரோ, தஸ்தாவேஜுகள், அந்த டிபிக்கல் நம்ம ஆர்ட் டைரக்ஷன்ல ஒரு செட்டு போடுற மாதிரி இருக்கு. அந்த சப்டைட்டில்ஸ் போடுறவருக்கு அன்பார்ச்சுனேட்லி காது கூட கேட்கல அவருக்கு. அவருக்கு ஒரு சைடுல போய் தான் பேசணும். சப்டைட்டில்ஸ் போடுறவருக்கு காது கேட்கல. அவர் இந்த சைடு பேசினா அவர் கேட்காது. ஸோ நான் அந்த சைடு போய் தான் பேசணும். அண்ட் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். அவர் சப்டைட்டில்ஸ் பிரிண்ட் பண்றாரு. எனக்கு வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. அந்த சப்டைட்டில்ஸ் போட்டதை வச்சு நான் ஒரு பிரிண்ட்டை வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்குலாம் அனுப்ப ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கையை வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அண்ட் இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து பிரசன்னாவும் ஸ்னேகாவும் ஆக்டர்ஸ் தான். அவங்க வந்து என் மேல வந்து அன்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணணும்லாம் தெரியல. அவங்க 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 படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கா 6 மாசம் லேட்டா போயிடுச்சு. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு ஹோப்பே இல்லை. இந்த படம் என்ன ஆகும்னு நமக்கு வந்து டைரக்டரா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்ல இது மக்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்குலாம். அப்ப அந்த அந்த அப்பெல்லாம் வேற வந்து யங் பிளட் வேற. ரொம்ப அரகன்ஸோட உச்சகட்டம். இவங்கெல்லாம் சினிமா பத்தி தெரியாதவங்க அப்படின்லாம் ஒரு இது இருக்கு. ஒரு சைடு நம்மளுடைய வைராக்கியம் வந்து நம்மள முன்ன தள்ளுது. ஒரு சைடு நிதர்சனம் வந்து நம்மளோட பின்னாடி இழுக்குது. கண்லேயும் தண்ணி கொட்டுது. ஆனா அப்போ ஒன்று டிசைட் பண்ணேன். நம்ம வந்து ஃபெஸ்டிவல்ஸுக்குலாம் சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் சப்மிட் பண்ணியிருந்தேன். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பார்த்தவங்க வந்து படம் இல்லை. அப்போ வந்து ஆனந்த பிக்சர்ஸ் சார் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாரு. ஐ லைக் சம்திங் அபவுட் திஸ் ஃபிலிம், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவ்வளவுதான் சொன்னார். அதுக்கப்புறமா ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு யூஎஸ்க்கு நடுவில் ஒரு தடவை போயிட்டு திருப்பி வந்துட்டு இருக்கேன். நடுவில் 6 மாசம் இங்கே இருந்துட்டேன். அப்புறம் நடுவில் சும்மா ஒரு 1 மந்த் போயிட்டு பார்த்து வரணும் ஃபேமிலி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். வரும்பொழுது என்னுடைய ஒய்ஃப் ரஜிதா வந்து நான் துபாயில ஃபிளைட்ல இறங்கினோடனே இமெயில் செக் பண்ணுவோம்ல. அப்போ ஒரு இமெயில் எனக்கு வந்திருக்கு. சார் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துருது ஃபோன்ல, ப்ளீஸ் செக் யுவர் இமெயில். அப்பெல்லாம் இப்ப மாதிரி வைஃபை எல்லாம் எல்லா ஏர்போர்ட்லாம் இருக்காது. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு செக் பண்ணா இது மாதிரி வந்து ஷாங்கா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல செலக்ட் ஆயிருக்கு படம் அப்படின்னு. டேனி பாயில் தான் ஜூரி அதுல அப்படின்லாம் படிச்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ஏதோ ஒரு ஒரு அங்கீகாரம் இருக்கு. ஸோ அப்ப நம்ம ஏன்னா எனக்கே ஒரு நேரத்துல பயம் வந்துருச்சு. இது வந்து கண்டிப்பா இட் வில் நெவர் ரீச் த தியேட்டர்ஸ்ங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு சொன்ன உடனே அப்போ திருப்பி ஆனந்த பிக்சர்ஸ் சார் தான் கால் பண்ணார். இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்றேன் நான் அப்படின்னு. அவர் ரிலீஸ் பண்ணாரு. அப்ப எங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா திங்ஸ் ஹேப்பன்ட் இன் எ வெரி நைஸ் வே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க, நானு, காக்கா மூட்டை மணிகண்டன், ஆமா, எல்லாரும் அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து மணிகண்டனோட ஸ்டுடியோல உட்காந்துட்டு பேசுறோம். எஸ் 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 எனக்கு ஃபர்ஸ்ட் வின் படத்தை பார்த்துட்டு பேசிட்டு இருந்தோம். ஆமா. அண்ட் எனக்கு அந்த டைட்டில் தான் கார்த்திக் சுப்பராஜ் மணிகண்டன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. கார்த்திக் சுப்பராஜ் எனக்கு முன்னாடில இருந்தே தெரியும். ஆமா, விர்ஜினியாலே இப்போ ஹி டோல்ட் இந்த ஸ்கிரீனிங் ஆல்சோ. அப்பயே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்பராஜ் என்கிட்ட பேசும்போது நான் தான் சொன்னேன், இல்ல வேலையெல்லாம் விட, நான் எப்போதுமே எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றது அதுதான். கார்த்திக் அதே அட்வைஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிச்ச போது கார்த்திக் கேட்டாப்ல, உங்க நம்ம மணிகண்டன் ஆபீஸுக்கு ஆப்போசிட்ல இப்ப சரவணபவன் இருக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சுதான் ப்ரொடக்ஷன் தான் என்ன எவ்வளவு பிரச்சனையாகும் எங்கெல்லாம். ஆனா அப்போ பீஸா கமிட் ஆகல இருக்கு. ஸோ நம்ம அப்பதான் எனக்கு வந்து நிறைய, ஆனா அந்த படம் தான் எனக்கு வந்து இன்னைக்கும் கூட ஒரு நல்ல முகவரி. நான் என்னுடைய உதவி இயக்குநர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்றதெல்லாம் நான் தான் சொல்றேன். முதல் படம் எப்பொழுதுமே திரும்பி பார்க்க வைக்கணும், ஏதோ ஒரு விஷயத்துல, நல்ல விதமா, நாட் இன் எ பேட் வே. அதாவது இட் ஹாஸ் டு பி சம்திங் வெரி குர்க்கி, இல்லாட்டி அந்த படம் ஓடுது ஓடலைங்கிறதெல்லாம் கூட வேற விஷயம். ஆனா அதுல ஏதோ ஒரு ஒரு
சொல்லப்போனா மனசுல இருந்து வரணும் முதல் படம்.